அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வீடியோ போடுறேன். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன். அதில் என்னுடைய எல்லா சமையலும் எல்லா இதுவும் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி கொடுப்பக்கீரை கொஞ்சம் பறிச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ரெண்டையும் நான் பார்த்து வச்சுருக்கேன். அரிசி கழுவுன ஃபஸ்ட்டு தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியும் வச்சுருக்கேன். இந்த கொடுப்பக்கீரையை பால் கறியும் வைக்கலாம். இது ஒரு சின்ன துண்டு தக்காளி, வத்தல், ஜீரகம், நாட்டு உள்ளி, கொஞ்சம் பூண்டு, தேங்காய். சரியா? இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுப்பக்கீரையை வச்சுருவோம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன். நீங்கள் என்ன எண்ணெய் ஊற்றுறீங்களோ ஊற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி கோழி கிரேவி. சரியா? அதுக்கப்புறம் இப்போ ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். கோழி கிரேவிக்கு நான் ரெண்டாவது சொல்கிறேன். என்னதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிடுங்க. இதில் தக்காளி மட்டும் எடுத்து வைக்கணும். இப்போ நான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். இது பால் கறி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காமூடி தேங்காயை கட்டியாக பால் எடுத்து இந்த கீரையை வச்சு கழனி தண்ணியில் வைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றியே தேங்காயை பால் எடுத்துக்கிடணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் கடைசியில் இறக்கும் போது அந்த தேங்காய் பாலை ஊற்றி இறக்குன்னு ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் பால் ஊற்றலை, சாதாரணமாக தான் வைக்க போகிறேன். இப்போ இதில் கடுகு போட மாட்டேன். கீரைக்கு சில பேர் கடுகு போடுறாங்க. கடுகு போடக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டுட்டேன். பூண்டை பொடியாக நறுக்கியும் போடலாம், தட்டியும் போடலாம். வத்தல், எடுத்து வச்ச வெங்காயம், ஜீரகம், தக்காளி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீரையை வைக்க போகிறோம். இது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கோழிக்கு தக்காளி எடுத்துக்கணும். ஒரு தக்காளி பழம். இந்த கொடுப்பக்கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த கொடுப்பக்கீரை தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. தலைமுடி கரையாது. அதுக்கப்புறம் நம்ம இந்த கொடுப்பக்கீரையை வீட்டில் ஒரு காம்பு, நான் அதை நடும்போது உங்களுக்கு காட்டுறேன். சின்ன பேக்கு, இந்த கோதுமை மாவு, மைதா மாவு பேக்கில் கூட வச்சா போதும். சரியா? இப்போ கழனி தண்ணியை விட்டுட்டேன். எப்போவும் அரிசி களைஞ்சா ஃபஸ்ட்டு தண்ணியை வைக்கக்கூடாது. ரெண்டாவது தண்ணியில் தான் நம்ம இதுங்கணும். இந்த கீரையை தட்டிடும். இது ஒரு பக்கத்தில் நல்லா வேகட்டும். இது நல்லா வேகட்டும். இதுக்கு நிறைய நாட்டு வெங்காயம் போடுங்க. நான் நாட்டு வெங்காயத்தை போட்டு வைக்கிறேன். நாட்டு வெங்காயத்தை ரொம்ப நல்லது. இது இப்படி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த அடுப்பை பற்றி இப்போ இதுக்கு நல்லெண்ணெய். இது ஒரு 300 கிராம் கோழி, சீரகப்பொடி, மிளகு பொடி, வத்தல் பொடி. சரியா? சும்மா கொஞ்சம் ஒரு 4 எண்ணம் நாட்டு உள்ளியை பொடி, சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையுமே நல்லா தட்டுக்கள் வச்சு தட்டி வச்சுருக்கேன். ஒரு அன்னாசி பூவில் ஒரு துண்டு, ஒரு சின்ன பீஸு, 2 மிளகாய், ரொம்ப இலை, புதினா. இது எங்கள் வீட்டு மாடியில் உள்ள புதினா. பாருங்கள், நம்ம அப்பப்போ தேவைக்கு கடையில் போய் வாங்க வேண்டாம். வீட்டில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய். மட்டன், சிக்கனுக்கு நல்லெண்ணெய் விட்டே வைங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சூடை குறைக்கும். உங்களுக்கு கடலை எண்ணெய் தான் விடுவேன்னா கடலை எண்ணெய் விடுங்க. ஆனால் நல்லெண்ணெய் தான் மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே நம்ம ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? கருவேப்பிலையும் ஏற்கனவே பொடிச்சு வச்ச பட்டை 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அன்னாசி பூ,
அப்புறம் ஒரு துண்டு கருவா கொஞ்சம் இதை எண்ணெயில் போட்டுறணும். போட்டுட்டு இதுக்கு கூடவே சின்ன நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த நாட்டு வெங்காயத்தை போடணும். இந்த நாட்டு வெங்காயம் எதுக்கு போடுறேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும் போது ஒட்டாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம அப்படி வதக்கும் தெரியுமா, அப்போ ஒட்டாது. இப்போ இந்த தக்காளியை பேஸ்ட்டாகவும் அடித்து வைக்கலாம், கட் பண்ணியும் போடலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரம்ப இலை புதினாவை சிக்கனில் போட்டாச்சு. சிக்கன் நான் மட்டன் சொல்லிட்டேனோ, சிக்கன். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ அளவு 300 கிராம் சிக்கனுக்கு ஒரு நம்ம சின்ன ஸ்பூன் இருக்கு பாருங்க, இந்த ஸ்பூன் இதுக்கு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அது நல்லா வதங்கட்டும். அதுக்கடையில் இன்றைக்கி வந்து கஷாயம், இது வந்து இது வந்து கஷாயம் போட்டாச்சு. காலையிலே கஷாயம் போட்டாச்சு. அது நான் உங்களுக்கு கஷாயம் போடுற முறை ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன், பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி வதங்கும் போதே ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி எண்ணெயில் போட்டுறணும். அதுக்கப்புறம் பெப்பர் பொடி வந்து 1/4 ஸ்பூன். உங்களுக்கு பெப்பர் பொடி வந்து காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக 1 ஸ்பூன் போடலாம். காரம்லாம் நான் வந்து சொல்கிறது எங்கள் அளவு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கிடணும். காரம் நிறைய சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, குறைவாக சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இதிலே தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா அந்த சீரகப்பொடி வத்தல் பொடிலாம் கரியாமல் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர நம்ம நல்லா வதக்கணும். அது அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தயிர் வந்து இந்த கப்புக்கு 1/4 கப் தயிர் ஊற்றுனேன். இது 10 ரூபா கப்பு. இதுக்கு 1/4 கப்பு 300 கிராம் கோழிக்கு. சரியா? இப்போ இதில் என்ன வச்சுருக்கேன்னா ரசம். அதுக்கப்புறம் இது என்னதுன்னா பீட்ரூட் பொரியல். சரியா? இது என்னதுன்னா இன்றைக்கி வந்து அவரைக்காய் மாடியில் காய்ச்சிச்சு. நான் வீடியோ எடுக்கலை. மாடியில் காய்ச்ச அவரைக்காயில் ஒரு பருப்பு. இது வந்து ஏர்வாடி திருநெல்வேலியில் நாங்கள் பருப்புங்குவோம், இது சாம்பார் கிடையாது. போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு முட்டையும் ஊற்றிருக்கேன். இப்போ எடுத்து காட்டுறேன். முட்டையை வந்து பருப்பு கொதிக்கும் போது ஒரு ஓரமாக போட்டால் அது வந்து செதறாமல் வரும். எல்லோரும் முட்டை ஊற்றினா செதறுது அப்படிங்கிறீங்களா, செதறாமல் வரும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் முட்டையை ஊற்றணும் பருப்பில். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடணும் அடுப்பை. இப்போ இதில் எல்லா பொடியும் போட்டாச்சா, நான் கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கணும். இது வந்து காஷ்மீர் வத்தல். வீட்டிலே வத்தல் வாங்கி நான் திரித்து வச்சுருக்கேன். கலப்படம் இல்லாத வத்தல் பொடி. காஷ்மீர் வத்தல் வந்து 1/4 கிலோவும் சாதாரண வத்தல் 1/4 கிலோவும் வாங்கி நான் திரித்து வச்சுருவேன். வீட்டிலே திரிச்சிருவேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கோழி இருக்குல்ல, இதை நல்லா சுத்தப்படுத்தி புதினாவை, எங்கள் வீட்டில் உள்ள புதினா பாருங்கள். இப்போ இதில் வந்து எவ்வளோ தண்ணி குறையுது, ஈவத்தை தண்ணி ஊற்றணும். தயிர் ஊற்றிருக்கா பார்த்தீங்களா, தயிர் தான் ஊற்றணும். மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே நம்ம தயிர் தான் ஊற்றணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த குழம்ப வச்சு சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லி எல்லாத்தையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற கார அளவு வந்து எங்களுக்குள்ள கார அளவு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக பெப்பர் போடலாம், அதிகமாக வத்தல் பொடி போடலாம், அது உங்கள் விருப்பம். பாருங்கள், தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தயிர் இருக்கனால அதில் அப்படியே தண்ணி ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மொத்தமே 1 டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கிடுங்க அளவு. சரியா? இப்போ நம்ம ஏற்கனவே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்ச தட்டனால இதை லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி அலசி ஊற்றிடும். கொஞ்சோண்டு. சரியா? இதை பாருங்க. சரி, இதுக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி கரெக்டாக 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, பிடிச்சிரும்.
எப்போதும் இந்த குக்கர் மூடிக்குள்ளே கேஸ்கட்டை இந்த மாதிரி ஆணியில் தான் போடுவேன். ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். இப்போ தான் சமையல் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ இந்த அடுப்பில் கீரை நல்லா வேகட்டும். வெந்து இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உப்பு போடணும். கீரைக்கு ஃபஸ்ட்டே உப்பு போடாதீங்க, கீரை கடுத்து போயிடும். அதுக்குள்ள பப்பாளி பழம், மத்தியானம் இருந்து பப்பாளி பழம் இதை கட் பண்ணணும். நம்ம சமையல் ஆகிட்டு இருக்கும் போதே இந்த கவுண்டர் டாப்பை அப்படியே க்ளீன் பண்ணிடணும். க்ளீனிங் வேலையை ஆரம்பிச்சிடணும். இதை பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கியாச்சு, பேப்பர்லாம் மாற்றியாச்சு. மாதம் ஒரு தடவை இதெல்லாம் க்ளீன் பண்ணி பேப்பர்லாம் நான் மாற்றிருப்பேன். அப்போ தான் க்ளீனாக இருக்கும். எந்தெந்த பொருள் காலியாக போதோ, இப்போ பெப்பர் காலியாக போய் மஞ்சள் பொடி காலியாக போனால் அது டப்பாவை க்ளீன் பண்ணிடுவேன். அப்படி நீட்டாக ஆக்கியாச்சு. எல்லா பாத்திரத்தையும் கழுவிடணும். இதெல்லாம் பிசுபிசுப்பாக இருக்கும். நம்ம அடுப்படியில் வைக்கிறோம்ல, நல்லா பிசுபிசுப்பாக இருக்கும். அதே மாதிரி வடகம், இடியப்ப மாவு, இடியப்ப மாவெல்லாம் கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் வண்டு விழாது. இப்போ நம்ம இதுக்கு பட்டன் போட்டு கரெக்டாக எத்தனை நிமிஷம் பார்த்துக்கிடணும். குக்கர் பட்டன்லேயும் பச்சை கலரு, இதுலேயும் பச்சை கலர் நான் பெயிண்ட் அடிச்சிருப்பேன். அப்போ தான் அது மாறாது. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் அதுக்கெல்லாம் பேப்பர் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிடும். இப்போ நான் அந்த மாதிரி புக்கை எல்லாம் சேர்த்து வச்சுருவேன். பேப்பருக்கு வர புக்கை இதுதான் க்ளீனிங்க்கு யூஸ் ஆகும். துணியை வாஷ் பண்ணுறது பிசுன்னு இருக்கனால இந்த மாதிரி பேப்பருக்கு கொடுக்குற புக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இப்படி க்ளீன் பண்ணிடுவேன். இந்த அடுப்பு சூடாக இருக்கும் போதே அப்படி துடைச்சி விட்ருங்க. அப்போ தான் க்ளீன் ஆகும். கை பற்றக்கூடாது, கைப்படாமல் மெதுவாக செய்யணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு கீரைக்கு போட்டுரும். கீரை பாதி வந்துருச்சு. கொஞ்சோண்டு போடுங்க. எதுவுமே எப்போ எந்த சமையல் பண்ணாலும் உப்பு ஃபஸ்ட்டே நிறைய போட்டுறாதீங்க. அது அந்த பொருள் வம்பா போகும். குறைஞ்சா கம்மியாக போட்டால் கூட்டி போடலாம். கூட்டி போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ தேங்காய் பூ போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். காலை என்னதுன்னா புட்டு, அரிசி மாவு புட்டு. தேங்காய் போட்டே மாவு வறுக்கும் போது வறுத்துடுவோம். அதுக்கப்புறம் சப்பாத்தி. இன்றைக்கி புட்டுக்கு தேங்காய் பாலும் சீனியும் பழமும். சரியா? அதே மாதிரி இந்த செந்தொல்வன் பழம் வாங்கி நீங்கள் தினம் ஒரு பழம் இல்லை வாரத்தில் ஒரு 3 தடவை சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது. ரத்தம் இப்போ இதுங்கும். இது காயல்பட்டினத்தில் உள்ள அல்வா, சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசி அல்வா காயல்பட்டினத்தில் முத்து ஸ்வீட்ஸில் வாங்கினது. ஃபோன் நம்பர் போட்டிருக்கு. ஃபோன் நம்பரை பார்த்துக்கிடுங்க. ஃபோன் நம்பர் போட்டிருக்கு. நல்லாயிருக்கும். பம்பாய் அல்வா மாதிரி கல்லாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இப்போ சிக்கன் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கீரை, கொடுப்பக்கீரை. இது வயல்லையும் இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்பவே சுத்தம், உரம்லாம் போடாமல். நம்மளுக்கு இது பப்பாளி, முருங்கை இதெல்லாம் நம்ம வீட்டிலே வச்சாச்சுன்னா அது மருந்தில்லாத, விஷமில்லாத ஒரு உணவு. புஷ்ஷுன்னு போயிடும், கொஞ்சோண்டு போயிடும். அதுக்கு தான் இதுக்கு கூட என்ன பண்ணுவேன், ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் போட்டு வைப்பேன். பாருங்கள், 2 பேருக்கு போதும். பப்பாளி
சுட சுட சோறு, பருப்பு. இது வந்து எங்கள் ஊரில் இதுதான் பருப்புன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் முட்டை வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் முட்டை வந்து செதறாமல் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கும் போது இந்த முட்டையை வந்து இந்த காய்கறியெல்லாம் அப்படி ஒதுக்கிட்டு இப்படி ஊற்றுங்க, அப்படியே ரவுண்டாக வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் சிம்பிளாக வச்சுடணும். இன்றைக்கி வந்து கத்தரிக்காய் அவரைக்காய் போட்டு பருப்பு போட்டிருக்கேன், சரியா? அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் சுட சுட ரசம். இப்போ நம்ம குக்கரை லைட்டாக ப்ரெஷர் குறையுதான்னு பார்த்துக்கணும். டக்குன்னு திறக்கக்கூடாது, மூஞ்சில் அடிச்சிடும். லைட்டாக இப்போ ப்ரெஷர் குறைஞ்சிட்டான்னு பார்த்துட்டு பட்டனை எடுத்து விடணும். ப்ரெஷர் குறைஞ்சிட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பப்பாளி விற்ற மாடியில் உள்ள ஒரு க்ரோ பேக்கில் போட்டுருவேன். இது நல்லா இனிக்குது. இந்த பப்பாயா வந்து தினம் 3 பீஸ் சாப்பிடுங்க, சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த பாத்ரூம் வந்து போகாதவங்க தினம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே ஒரு 3 பீஸ் 4 பீஸ் பப்பாளி பழம் சாப்பிடுங்க. அது நல்லா பாத்ரூம் ஃப்ரீயாக போகும். வயசானவங்களுக்கு, பாத்ரூம் போகாதவங்களுக்கு மாத்திரை மருந்து சாப்பிடாதீங்க, பப்பாயா சாப்பிடுங்க. இதையும் கழுவணும். இப்போ நம்ம கோழி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த கிரேவியை வச்சு இரவு சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். சாஃப்டாக இருக்கும். தயிர் ஊற்றி ஊற வச்சு தான் நான் வைக்குவேன். நான் சொன்ன மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நக்கலாலாம் போடாதீங்க, சரிங்களா? அது வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி நாங்கள் போடுறோம். என் வீட்டில் வந்து சமையல் போடும்போது ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு போடும்போது அதை பாராட்டுங்க, நக்கல் பண்ணாதீங்க. இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஒன்றும் போடாதீங்க, சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.